அடுத்த கமல் அவர்கள், அதாவது உங்களுடைய தீவிர ஃபேனா இருக்கீங்க. தீவிர ஃபேன் அவர், என்னுடைய ஃபேன், அதை மாற்றி சொல்லாது. ஓகே சார், இருக்கட்டும். அவர் வந்து இப்போ வந்து வாழ்த்துக்கள் விழா வச்சிருக்காரு சார். இது வாழ்த்துக்களா? வாழ் அந்த வாழ்த்துக்கள் சார், விஷ் பண்ணணும் வாழ்த்து. ஏன்னா அவர் ராஜ்யசபா எம்பி ஆக போறாரு, அதனால வந்து ரசிகர்கள்லாம் வாழ்த்துக்கள் சொல்லணும்ல, அதுக்காக சொன்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி இந்த வால் அப்படின்ற விஷயம் வந்து கையில கொடுக்கும்போது ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு சார். 2 சுழி இலாவா 1 சுழி இலாவா? வாளா? வால்னா பின்னாடி இருக்கும், வாழ்னா முன்னாடி இருக்கும். நீங்க எதை சொல்றீங்க? வெற்ற வால் சார். அது வெற்ற வால். ஐயோ இல்லப்பா, மறுபடியும் குழப்பறீங்க. அந்த வாலை வெட்டுவாங்க, வால் பையன் இல்ல, அது வால். கத்தி. அப்படி சொல்லுங்க, அப்படி சொல்லிருங்க, பிரச்சனையே இல்ல. அத வந்து கத்தி கொடுத்தாங்களா? ஆமா சார், எடுத்து முன்னாடி காட்டுங்க சார். நீங்க சைலண்டா இருந்தது அந்த வீடியோ. கத்தி கொடுத்தா காது கிழிஞ்சிருமாங்க. என்ன சார் நீங்க கமல் மாதிரி பேசுறேன், புரியறதுக்கே 1 நிமிஷம் ஆகுது இல்ல? பரவாயில்ல, நான் பேசுறது அது 1 நிமிஷத்துல புரியுது. எங்க அண்ணாத்த பேசுறது 1 மணி நேரம் ஆனா கூட புரியாது. அதை என்ன பண்ண போறீங்க? ஒருவேளை சிம்பாலிக்கா சொல்றாங்களோ, எதுக்கும் கொஞ்சம் கத்தி கத்தி பேசுங்க. தத்தி போகின்றார் ராஜ்யசபைக்கு, அவர் கத்தி பேச வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் கொடுத்தோம் அப்படின்னு யாராவது கவிதை எழுதி கொடுத்தா கூட நல்லா இருக்கும். சொல்லுங்க. ஓகே சார். சார் இப்போ வந்து அவர் வந்து இப்போ ராஜ்யசபா போகிற பிளானா இருக்கிறாரு. அங்க போய் பிரச்சனையை என்ன பேசுவார்னு நினைக்கிறீங்க? அவர் பேசினாலே பிரச்சனை தான், எந்த பிரச்சனையும் பத்தி அவர் பேச வேண்டாம். 2வது, இவர் வந்து மானிமா சார்பாக போகின்றார். அதுவும் வந்து அந்த சிங்கிள் மேன் பார்ட்டி. ஸோ அவங்களுக்கு எவ்வளோ டைம் ஒதுக்குவாங்க அப்படின்றது கஷ்டம். ஏன்னா 1 நிமிஷம் 2 நிமிஷம் அது கொடுக்கலாம். அதாவது அது இப்போ அப்படின்றதுக்குள்ள 1 நிமிஷம் முடிஞ்சிடும். என்ன பேசுவார்னு தெரியல, எதை பேசினாலும் யாருக்கும் புரிய போறதில்லை. என்னங்க இது, இதெல்லாம் ஒரு கேள்வியாங்க? நான் பேசினேன் அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான், அவ்வளோதான். ஏன்னா ஒரு 1 மணி நேரம் பேசினா மட்டும் உங்களுக்கு புரிஞ்சிருமா? நீங்கள் வாங்க, இது மாதிரிலாம் பேசினீங்கன்னா அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி அவர் பேசின வீடியோலாம் எடுத்து போட்டு எனக்கு அர்த்தம் சொல்லுன்னு சொல்வேன். ஜாகிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? நீங்க தான் சார் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கணும். யார் கிண்டல் பண்ணீங்களோ அவங்க தான் வந்து சொல்லணும் அர்த்தம். சோகா கேட்குறீங்க, என்ன பிரச்சனையை பற்றி பேசுவார் அப்படின்னு? எதை பற்றி ஒன்றா பேசலாம். அந்த தக்குனா என்ன, இப்போதான் பார்த்தேன் ஒரு வீடியோ. அது என்னன்னா பாபநாசமா, ஆமா, அதுல ஒரு பொண்ணு கேட்பாங்க தக்குப்பா, தக்குனா என்ன அப்படின்னு கேட்பாரு இவரு. சல்லிப்பைய பொம்பளை பின்னாடியே போயிட்டு போறீங்கன்னு போட்டோ எடுத்துட்டு வருவான் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. தக்கு தெரியுமாட்டி அப்படின்னு கேட்பாரு இவரு. ஓ, அப்ப தக்குனா இதான் அர்த்தமா? சில பேர்லாம் வேற ஏதோ அர்த்தம் சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்க வந்து அவருடைய படங்களை எல்லாம் நல்லா பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இப்போ சமீபத்தில் கூட நீங்க திணிக்கவில்லை என்றால் நாங்களாகவே எதை ஒன்றா கற்றுப்போம் லாங்குவேஜ் அப்படின்ற மாதிரி ஏதோ பேசியிருந்தாருங்க. அந்த கருத்துல ஒரு உறுதியா இருக்கார். அதாவது தமிழகத்தில் இருக்கவங்க இந்தி படிக்கலாம், இந்தி சினிமா பார்க்கலாம், தமிழகத்தில் இந்தி சினிமாக்கள் ஓடலாம் அப்படின்றத பல வருஷங்களுக்கு முன்னாடியே அவர் ஆதரிச்சிருக்கார். தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாது. ஒரு படத்துல ஒரு பாட்டு பாடுவார், எக்கு துஜே கேலியே ஏண்டி நீ பாத்தியே, ஞாபகம் இருக்கா? நான் தான் சகலகலா வல்லவன், அந்த பாட்டு. அப்ப என்ன அர்த்தம்? ஏண்டி நீ பாத்திய அப்படின்னா பாஷை புரியறதுனால தான் அம்பிகா பார்த்துருக்காங்க. அப்ப பாஷை புரியுதுன்னா என்ன அர்த்தம்? அவங்க ஹிந்தி கத்துருக்காங்க. அந்த கிராமத்துல யாரும் இல்ல, அங்க கிராமத்துல இல்ல, பட்டணத்துல போய் படிச்சிருக்காங்க. யாரும் அவங்கள ஃபோர்ஸ் பண்ணல, அதனால அவங்க ஹிந்தி கத்துருக்காங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியும். இத மாதிரியே நிறைய பேருக்கு ஹிந்தி தெரியும். அந்த கமல் அப்படி வராரு, அவருக்கும் ஹிந்தி தெரியும். அதனால தான் இவங்க, இல்லாட்டா இவங்க அதை பார்த்தது இவருக்கு எப்படி தெரியும்? இவரு கிராமத்துல இருக்கிறாரு, அந்த அம்மா பட்டணத்துல படிக்கிறாங்க. இந்த படம் பார்த்தது இவரும் கிராமத்திலேருந்து அந்த மாட்டு வண்டி கட்டிக்கின்னு பட்டணத்துக்கு போயிட்டு அந்த இந்தி படத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு. அதனால தான் அம்பிகா அந்த படத்தை பார்த்தாங்க பட்டணத்துல இருந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை அவர் பாட்டாவே பாடியிருக்காரு. ஸோ அன்னைக்கே இந்த அவர் கொள்கையில வந்து உறுதியா தாங்க இருக்காரு. நீங்க தாங்க போட்டு குழப்பி நிற்கிறீங்க அவரை. சகலகலாவலன் டைரக்டர் தெரியுமா சார் இது நீங்க சொன்னது? உலகத்துக்கே தெரியும் போது அவருக்கு தெரியாதாங்க இது. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து ஒரு பிஹெச்டியே பண்ணலான்னு இருக்கேன் நான். அது என்னென்ன மாதிரியான கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க. அதெல்லாம் வந்து இந்த தலைமுறைக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்றதே வந்து என்னுடைய கடமையாக கருதுகிறேன் விக்ரம். அடுத்தது நீங்க சொன்ன மாதிரி நம்ம தாவேகா விஜய் வந்து இளம் பெண்களுக்கு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து இது கொடுக்குறாரு சார், பரிசு கொடுக்குறாரு. ஸோ அதை வந்து கொச்சைத்தனமாக பேசுகிற விதமாக வேல்முருகன் வந்து ஒரு இது போட்டிருக்காரு. போக்சோ ஆக்டுமே அவர் மேலே போடப்பட்டிருக்கு. நீ சொன்ன மாதிரி நிறைய ப்ரெஷர் பண்ணி கடைசியாக போக்சோ ஆக்டுமே போடப்பட்டிருக்கு. ஆனால் அவர் மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு தீர்மானமாக இருக்கிறாரு. ஏன் நீங்கள் வந்து அப்பா அம்மாவுக்கு நீ மதிப்பு கொடுக்காம நீங்கள் போய் ஒரு கூத்தாடிக்கு போய் நீங்கள் வந்து மதிப்பு கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த இடத்துல எப்படி சார் பார்க்க முடியும்? அந்த குழந்தையே வந்து ஒரு ரிப்ளை கொடுக்குது அந்த இடத்துல,
நான் வந்து எங்கள் அப்பாவை நான் பார்க்குறேன், நான் எங்கள் அண்ணனை நான் பார்க்குறேன் நான் அப்படின்ட்டு. ஸோ இதை எப்படி நம்ம எடுத்துக்க முடியும் சார் அவர்? இல்லை, இவர் வேல்முருகன் அவர்கள் இந்த மாதிரி பேசுனது கொச்சைத்தனம்னு சொல்லிட்டீங்க. போக்சோவில் பிரிவில் கேஸ் போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க. போட்டால் மட்டும் போதுமா? போக்சோவில் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியும் இல்லையா? ஏதாவது நடந்ததா? அப்புறம் எதுக்கு வந்து நாங்கள் போக்சோவில் கேஸை போட்டோம் அப்படின்னு சொல்லி தெரியுங்கிறாங்க. சரி, இன்னைக்கு இதை சொல்கிறாரு. அது என்னது, இது வேர்ல்டு ஹக் டே அப்படின்னு ஒன்று இருக்குது. பீச்சில் போயிட்டு இதுக்குன்னே சில பேர் வருவாங்க, இன்னைக்கு ஹக் டே, வாங்க ஹக் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ அதெல்லாம் போயிட்டு இவர் ஏதாவது சொல்ல வேண்டியது தானே? அதுக்கெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அதெல்லாம் இவர் கண்டு தெரியாதா? இது கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படின்னு பேசினா எல்லாத்துக்கும் அது சொல்லணும். அப்போ அதை வந்து ஏன் கம்னு இருக்காரு? அப்போ தாவேகா மேலே, விஜய் அவர்கள் மேலே இவருக்கு இருக்க வெறுப்பு அப்படின்னு அர்த்தம். சரி, வெறுப்பு, கேஸை மட்டும் போட்டாங்க. அவங்களாவது ஏங்க கேஸை போட்டிங்களே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அப்படின்னு கேட்கணுமா வேணாமா? ரைட்டு, அதை நாங்கள் ஒரு இந்த பக்கம் ஒரு எதிர்ப்பு கொடுக்குறோம், நீங்கள் ஒரு எதிர்ப்பு கொடுக்குறீங்க, 2 பேரும் அப்படியே கேமேன்னு கத்திப்போம், அரசியல் பண்ணோம் அப்படின்னு நினச்சிருக்கிறாங்களா? உண்மையிலேயே வந்து அவர் அந்த மாதிரி பேசினது தப்பு, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு தாவேகால நினைச்சாங்கன்னா, அப்போ இவங்களாவது கோர்ட்டுக்கு போயிட்டு இதை பாருங்க, சொன்னாங்க, ஏதோ கேஸ் போட்டுக்கிறோம்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் ஒன்றுமே நடக்கலை, என்ன நடந்தது அப்படின்னும், அதுக்கப்புறம் வந்து தேசிய மகளிர் ஆணையம் இருக்குது, அதுக்கு வந்து புகார் கொடுக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா ஒன்று இவங்களுக்கு சட்டமும் தெரியல, அரசியலும் தெரியல அப்படின்னு ஆகும். அப்படி இல்லாட்டா இவங்களும் சும்மா சீன் போட்டுங்கிறாங்க அப்படின்னு ஆகும். எது சரி அப்படின்னு அவங்களே டிசைட் பண்ணிக்கலாம்.